ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS3 டெக் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு 2.1 ஹோம் தேட்டரை 4.1 கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் 2 ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சோனி பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதோட வாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் இருக்கும். ஓம்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் இருக்கும். இது லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர். அதேமாதிரி ரைட் சைடு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான், 10 வாட் ஸ்பீக்கர் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஹோம் தேட்டரில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதுவும் 10 வாட் ஸ்பீக்கர், 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் தான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்பீக்கரை கழட்டி பேக் சைடில் மேக்னெட் இருக்கும். அதோட மேக்னெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க இது எத்தனை வாட்ஸு எத்தனை ஓம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் 10 வாட்ஸு 4 ஓம் ஸ்பீக்கரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரோட சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ப்ளஸ் மைனஸாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸ்பீக்கர் ஒயரை நீங்கள் அதில் வச்சு பார்க்கும்போது ஸ்பீக்கர் வந்து உள்பக்கமாக இழுத்துதுன்னா ப்ளஸ் மைனஸ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுக்கும்போது ஸ்பீக்கரோட பேப்பர் பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக தள்ளும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மேல் பக்கமாக வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு RC கேபிள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். ரெட்டு ப்ளஸ்ஸு, ஸ்லீவ் இல்லாதது மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ளஸ்ஸு மைனஸு, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு இந்த மாதிரி தனித்தனியாக வயரை பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட மைனஸையும் 2வது ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா 2 ஸ்பீக்கரோட ஓம்ஸ் வேல்யூவும் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் டேப் சுற்றிக்கோங்க. அப்போ தான் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா RC கேபிளில் 2 வயர் இருக்கும். இந்த வயரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் ப்ளஸ் வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை இந்த RC கேபிளோட ப்ளஸ் வயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2வது ஸ்பீக்கரோட மைனஸில் பார்த்தீங்கன்னா RC கேபிளில் உள்ள இன்னொரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுனால இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு 2வது ஸ்பீக்கரோட மைனஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கனெக்ஷன் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கரோட ஓம்ஸ் வேல்யூ ஆட் ஆயிரும். டோட்டலாக 8 ஓம் இருக்கும். ஆனால் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 10 வாட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் மேலே உள்ள மாதிரி பேரல் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா வாட்ஸ் அதிகமாக இருக்கும், ஓம்ஸ் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இதனால் நம்மளுக்கு வந்து போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹோம் தேட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் 2 ஸ்பீக்கர் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்து கேட்கும்போதும் சரௌண்டிங் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பேக்கில் இருந்து கேட்கும்போதும் சரௌண்டிங் நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட் வந்து நல்லா சூப்பராக தனியாக பிரிஞ்சு கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிங்க. ஸோ இது வந்து ஒரு காப்பிரைட் சாங் தான். ஸோ அதனால் காப்பிரைட்டு விழுந்ததுன்னா நான் கண்டிப்பாக அந்த சாங்கை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த சாங்கை கேட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.